திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுற யூஸ் பண்ணி பாருங்கள். ISIS அமைப்பில் சேர மாணவர்களுக்கு மூளை செலவி 4 பேரிடம் NIA தீவிர விசாரணை. மாணவர்களை மூளை செலவி செய்து ISIS அமைப்பில் ஆள் சேர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக கோவை அரபு கல்லூரி முதல்வர், ஊழியர் என போலீசார் 4 பேரை நேற்று முன்தினம் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் உச்சக்கட்டம் உள்ள கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கார் ஒன்று வெடித்தது, சிதறியது. அதில் அந்த காரை ஓட்டி வந்த 28 வயதான ஐமேஷா முபின் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் காரில் பால்ரஸ் குண்டு, ஆணி ஆகியவை இருந்தது தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக NIA அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் ஜமேஷா முமின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கு பயங்கரவாத அமைப்பின் வாசகங்கள், குறியீடுகள், கிலோ கணக்கில் வெடிப்பொருட்கள் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்தனர். முபின் ISIS பயங்கரவாத அமைப்பில் இருந்ததும், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வெடிகுண்டு வைக்கும் வகையில் மிகப்பெரிய தாக்குதல் திட்டத்திற்கு தயாராகி வந்தது தெரிய வந்தது. இவ்வழக்கு தொடர்பாக NIA அதிகாரிகள் மொத்தம் 17 பேரை கைது செய்துள்ளனர். ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக NIA அதிகாரிகள் தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்தனர். கடந்த ஆண்டு சென்னை அரபிக் கல்லூரி நிறுவனம் ஜமீன் பாட்ஷா, இராக்ஷா, சையது அப்துர் ரஹ்மான், முகமது உசேன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் ISIS அமைப்புக்கு ஆள் சேர்த்து தொடர்பாக நேற்று முன்தினம் விசாரணை மேற்கொள்ள NIA அதிகாரிகள் கோவைக்கு வந்தனர். கோவை போத்தனூர் திருமறை நகரை சேர்ந்த அரபிக் கல்லூரி முதல்வரான அகமது அலி, அரபிக் கல்லூரி ஊழியரான உக்கடம் புல்லுக்கோட்டை சேர்ந்த ஜாவர் சாதிக், திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த ராஜா முகமது மற்றும் சென்னை பாலவாக்கத்தை சேர்ந்த ஷேக் தாவூத் ஆகிய 4 பேரை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் சென்னை அரபிக் கல்லூரி நிறுவனரான ஜமீன் பாட்ஷாவுடன் நெருக்கமான தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. கைதான 4 பேரும் ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்ப்பதாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மூளைச்சலவை செய்ததாகவும், இது குறித்து விசாரணை தொடர்ந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.